இல்லையே, பானர்ஜியை காணோம். என்ன தேடுறாங்க? ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேங்க. வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும். பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, வீடியோ எதுவும் போடலை. வாழ்க்கையில ஒரு வசந்தமே பிறக்க மாட்டேங்குதுடா. இன்னைக்கு ஒரு அருமையான தகவலோட வந்திருக்கேன். தி ஆர்ட் ஆஃப் சிம்பிள் லிவிங் புத்தகத்திலிருந்து ஒரு அருமையான கதை தான். இந்த கதை வந்து எல்லாருக்குமே தேவைப்படக்கூடிய ஒரு கதை. ஏன் இந்த கதைக்கு இவ்வளவு முக்கியத்துவம்னா, வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, இன்றைய காலகட்டத்திற்கு இது மிகவும் பயன்படக்கூடிய விதத்துல இருக்கிறதுனால இதுக்கு கூடுதல் கவனம் செலுத்தினேன். மற்றபடி பெருசா ஒன்றும் இல்லை. சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை மறக்காம தெரிவிங்க. சரி, தி ஆர்ட் ஆஃப் சிம்பிள் லிவிங் புத்தகத்திலேருந்து இன்னைக்கு என்ன தலைப்புன்னு பார்த்தீங்கன்னா, உங்களை மூழ்கடித்து கொள்ளுங்கள், தடைகளற்றவராக இருப்பதில் உள்ள அளப்பரிய சக்தி. ஒரு விஷயத்துல நீங்க உங்களை மூழ்கடிச்சுக்கணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஜென் துறவிகளுக்கு இடையில ஒரு கருத்து ஒன்று இருக்குது. முனென் முசோ அப்படின்ற ஒரு கருத்து ஒன்று இருக்குது. அந்த கருத்துக்கு என்ன அர்த்தம்னா, உலக ஆசைகளிலிருந்தும் இந்த என்ன சொல்றது, தறிகெட்டு ஓடுற மனசு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, மனசு பல விதமா சிந்திச்சுக்கிட்டே இருக்கும். அதை ஒரு நிலைப்படுத்துறது ரொம்ப கஷ்டம். அதுல இருந்து விடுதலையாய் சுதந்திரமா இருக்கிறதுக்கு பேரு தான் அந்த முனென் முசோ அப்படிங்கிற ஒரு கருத்துக்கு உண்டான அர்த்தம். சரி, இதை நான் உங்களுக்கு வந்து இப்படி சொல்றேன், அப்போ புரியுதான்னு பார்ப்போம். வேலையில் நீங்கள் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது உங்கள் மனசு பல விஷயங்களை யோசிச்சுக்கிட்டு இருக்கும். அப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா அது உங்களுக்கு மிகப்பெரிய கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் வந்து ஜென் துறவிமார்கள் வந்து சொல்கிறாங்க. அது ஏன் அப்படின்னா, இப்போது ஒரு செஸ் கேம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த செஸ் கேம் விளையாடும் போது மொத்த கவனமாக அந்த செஸ் கேம் மேலே மட்டும்தான் உங்களுக்கு இருக்கும். அதை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் விளையாடி இருந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இல்லை செஸ் கேம் நான் விளையாடினது இல்லை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, ஒரு கேரம் எடுத்துவோம். கேரம் விளையாடும் போது கூட நான் விளையாடிருக்கேன், கேரம் விளையாடிருக்கேன். அப்போது எனக்கு வந்து கவனம் ஃபுல்லாக வந்து இந்த காயினை எப்படி அந்த இதுக்குள்ளே போடலாம், பாக்கெட் பண்ணலாம் அப்படின்றதில் மட்டும்தான் இருக்கும். ஸ்ட்ரைக்கர் எடுத்து இப்படி கையில் பிடிச்சிட்டாலே நம்ம கவனம் ஃபுல்லாக வந்து அந்த கருப்பு காயின் மேலேயும் ஒயிட் காயின் மேலேயும் தான் இருக்கும். ரெட் காயினை போடும்போது இன்னும் கூடுதல் கவனமாக நம்ம அடுத்த காயின் போடுறதுல மட்டும்தான் இருக்கும். அது போல தான் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் முழு மனத்தையும் நீங்கள் தான் ஆடுறீங்க. வேறு எந்த ஒரு இடத்துலையும் நீங்கள் வந்து பாயிண்ட்டு கொண்டு போகிறது கிடையாது. அப்போ வந்து உங்களுக்கு அந்த வேலையின் மேலே ஒரு எரிச்சல் வராது, ஒரு கடுப்பு, ஒரு சலிப்பு வராது. அந்த வேலையில் இன்னும் நுணுக்கமாக உங்களுக்கு பல ஐடியாஸ் தோன்றதுக்கு இது வந்து ஒரு விஷயமா இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, இது வந்து உங்களை வந்து ரொம்ப பாதிக்கும். ஏன் மனசை வந்து தறிகெட்டு ஓட விடக்கூடாது, வேறு விஷயத்த சிந்திச்சுட்டு இன்னொரு வேலையை செய்யக்கூடாது அப்படின்னா, இப்போ நீங்கள் வேலை செய்யும்போது எப்படி உங்கள் மனசு பல இடத்துல போய் விசிட் பண்ணுதோ, அந்த மாதிரி நீங்கள் லீவ் டைமில் இருக்கும்போது உங்களோட ஒர்க்கு வந்து விசிட் பண்ணும். மைண்டில் ஃபுல்லாக ஒர்க்கு பற்றின சிந்தனைகள் கூட. அப்போ உங்களோட லீவை வந்து நீங்கள் ஃபுல்ஃபில்லாக என்ஜாய் பண்ணவே முடியாது. ஸோ ஏன் மனசை வந்து ஒருநிலைப்படுத்தி அதுக்குள்ளே மூழ்கிடுங்க அப்படின்னு தலைப்பு இருக்குதுன்னா, இதுதான் விஷயம். நான் எப்பயுமே அப்படி தான், ஒரு வேலையை எடுத்து நான் செய்ய ஆரம்பிச்சிட்டேன்னா ஃபுல்லாக என்ன அந்த வேலைக்கு முழுசாக உள்ளே வந்து ஈடுபடுத்திக்குவேன். அப்போ வந்து எனக்கு அந்த வேலையில் உள்ள நுணுக்கம், அதில் உள்ள ஒரு புது ஐடியா, இல்லை இந்த வேலையை இப்படி ஒரு ஃபார்முலா மூலமா ஈஸியாக முடிக்கலாம் அப்படின்ற விஷயம், நிறைய விஷயத்த நான் வந்து லேர்ன் பண்ணியிருக்கேன். இப்போ நான் ஒரு எடிட்டிங் ஜாபில் இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். எடிட்டிங் ஜாபில் தான் இருக்கேன். இப்போ எனக்கு வந்து அந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து நான் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா என்னோட முழு கவனமும் அந்த ஒரு சின்ன சின்ன விஷயத்துலேயும் இருக்கும். ஒரு கட்டுலேயே ஆகட்டும், ஒரு ஜம்ப் கட்ஸ்லேயே ஆகட்டும், ஒரு எஃபெக்ட் போடுறதுலேயே ஆகட்டும், இல்லது அந்த ஃப்ரேம் ஒழுங்காக எடுத்துருக்குறாங்க, பட் ஆனால் இது இன்னும் கொஞ்சம் மெருகேற்றுறதுக்கு என்ன வேலை பண்ணலாம், அப்படி ஒரு திங்கிங்கில் உள்ளே போயிடுவேன். எனக்கு அந்த வேலை சலிக்காது. கூடுதலாக இன்ட்ரெஸ்ட் எடுத்து தான் பண்ணுவேன். ஸோ அது போல் உங்களுக்கு இந்த விஷயத்த வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களோட முழு கவனத்தையும் ஒருநிலைப்படுத்தி முழுசாக அதுக்குள்ளே போயிருங்க அப்படின்றது தான் வந்து இந்த கதையினுடைய கருத்து. இதை நான் ஏன் இவ்வளோ இதாக சொல்கிறேன்னா, என்னோட அனுபவத்தில் ஃபீல் பண்ணி நான் சொல்கிறேன். இன்றைக்கி நிறைய பேர் வந்து இந்த சம்பளத்தை வச்சுட்டு என்ன பண்ணுறது, இப்போ நம்ம இதை விட பெருசாக நம்ம ஒரு பொருள் வாங்கணுமே, இல்லது ஆசைப்பட்ட பொருள் ஏதாவது ஒரு கேஜெட்ஸ் வாங்கணுமேனு மனசு ஃபுல்லாக அதிலே இருக்கும். செய்கிற வேலை கான்சன்ட்ரேஷனே இருக்காது. அது வந்து ரொம்ப பாதிப்பு, உங்களுக்கு தான் பாதிப்பு. கம்பெனிக்கு ஒரு நஷ்டமும் கிடையாது. அதனால்
உங்களுக்கு தான் ரொம்ப பாதிப்பு. ஆனால் நீங்கள் முழுசாக அந்த வேலையில் ஈடுபடுத்திக்கிட்டு செய்யும்போது உங்களோட ஸ்கில்லு சடனாக இம்ப்ரூவ் ஆகும். ஒன்று, மற்றவங்களை விட நீங்கள் தனியாக தெரிவிங்க. ஒரு ஒர்க்கு எடுத்தால் அந்த ஒர்க்கில் ஒரு தனித்தன்மையாக உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அப்போ டக்குன்னு நீங்கள் நினச்ச விஷயத்த வந்து ஈஸியாக அடைஞ்சிட முடியும். ஏன்னா கூடுதலாக உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கலாம், அப்படி இல்லைன்னா இதை விட வேற ஒரு நல்ல சேலரி வேலை கிடைக்கலாம், இல்லை நீங்கள் ஒரு கண்டுபிடிச்ச ஃபார்முலாக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ப்ராஜெக்ட் உங்களை வந்து அணுகலாம். அப்போ வந்து தைரியமாக நீங்கள் போய் அந்த வேலையை வந்து நீங்களாக எடுத்து செய்வீங்க. இல்லை இந்த வேலையை என்னால் முடிக்க முடியும் அப்படின்ட்டு. அப்போ எப்படி முடியும்னா உங்களோட கவனத்தை வந்து முழுசாக மூழ்கடிக்கிறது மூலிமா, ஒரு வேலையில் மூழ்கடிக்கிறது மூலிமா தான் அது முடியும். ஸோ என்ன நண்பர்களே, இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே போல் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.